தமிழ் திரைப்பட வர்த்தக சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை அருள்பதி எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியாதா? தெருவில் தெரியும்ல. அப்புறம் டி சிவா, அவரையும் தெரியாமல் இருக்காது. பின்னால் ஒருத்தர் எனக்கு பாதுகாவலாக உட்காந்துருக்காரு, அவரை எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இருக்க ரேட்டில் எதுவும் கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம், அதே ரேட்டில் ஓட்டுறோம். சார், ஆன்லைன் புக்கிங் நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது இது காரணம் இல்லை, இந்த மீட்டிங் காரணம் இல்லை. அதாவது இந்த டாக்ஸ் என்னென்ன டாக்ஸ் வருது, இப்போ முனிசிபல் டாக்ஸ் வந்துருக்குது, இப்படி விதவிதமாக வந்துக்கினே இருக்க வரை இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்களுக்கே தெரியாது நாளைக்கு என்னென்ன வரி வாங்கணும்னு. அந்த வரியெல்லாம் தெரியாத வரைக்கும் எப்படி அது கம்ப்யூட்டரில் போய் ஃபீட் பண்ணி எப்படி வாங்க முடியும்? அதனால இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் எல்லாம் ஆன் ஆகும். அதுக்காக தான் சனிக்கிழமை சனி ஞாயிறு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அடுத்த வாரம் முன்னுரிமை கொடுத்துட்றோம். அது வரைக்கும் கேசட்டு வராமல் நீங்கள் எல்லாம் பார்த்துங்க. முதல்வருக்கு ஏற்கனவே எங்கள் அமைப்பிலிருந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு திரும்பி பார்த்துருவோம். வர ரூபாய்க்குள்ளேயே ஜிஎஸ்டின்னு சொல்றதுனால தான் இப்போ பிரச்சனை. 120க்கு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டா இதில் பிரச்சனை இல்லை. 120க்குள்ளேயே இந்த 30%. சார், அதோட அரசாங்கத்தை இன்னொன்று கேட்டிருக்கோம் சார், இன்னொன்னையும் கேட்டிருக்கோம். அதாவது அனுமதி கட்டணத்தை கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக ஏற்ற விடாமல் வச்சுருக்காங்க. அதையும் ஏற்றி கொடுங்க. உலகத்திலே ஒரு பொருளுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குன்னா அது சினிமா திரையரங்க டிக்கெட்டுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்குது, வேறு எதுக்கும் கிடையாது. எங்களுடைய பொருளுக்கு மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வைக்கும் உரிமை எங்களுக்கு கிடையாது. அது சர்க்கார் தான் வச்சுக்கிட்டு இருக்கா, அதுக்காக பாதகம் இல்லை, நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள தேதிக்குள்ள விலைக்கு ஏற்ப கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுங்க? அது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்கோம். அந்த லிஸ்ட் என்கிட்ட இல்லை கையில். சார், தயவு பண்ணி அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன அது அதை பற்றி இன்னொரு கூட்டம் கூட்டி விசாரித்து உங்களுக்கு சொல்கிறேங்க. கண்டிப்பாக என்ன இப்போ அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போகலை. அது பிரச்சனையா இல்லையாங்கிறது அப்புறம் தீர்மானம் பண்ணிட்டு சொல்கிறோம். சார், இப்போ இந்த ஜிஎஸ்டில வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறத ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சிட்டு வருது. நீங்களும் வந்து எங்களுடைய சம்பளம் வந்து இவ்வளோ அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கேள்வியை தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள சொல்லி அவங்ககிட்ட ஒரு பதிலும் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அவ்வளோ ஒவ்வொரு ஊர்ல இப்போ கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ சார், தமிழக அரசு புதுசாக ஒரு வரியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரியை தயவு செஞ்சு எங்கள் மேலே சுமத்தாதீங்க. இந்த வரி அந்த வரி ரெண்டையும் சேர்த்து 60% மேலே போகுது. அது எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசுக்கு சம்பந்தமே இல்லை. தேங்க்யூ.